இதில் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் வேறு எதுவுமே சேர்க்கலை. இது வந்து அந்த பொடி எல்லாமே ஃப்ரை பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். அரைக்கும்போது கொஞ்சமாக இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது வந்து 2 குழம்புக்காக இது பண்ண போகிறேன். இது வந்து கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு. தேங்காய் அரைக்காமல் பண்ணுறது. திருச்சூர் மீன் குழம்பு பல டைப்பில் வைப்பாங்க. அதில் ஒன்று இது. இது வந்து கொடம்புளி வந்து நல்லா வாஷ் பண்ணி போடணும். இந்த மீன் குழம்புக்கு வந்து வாழம்புளி சேர்க்கவே கூடாது, கொடம்புளி மட்டும்தான் சேர்க்கணும். குழம்பு வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே பிளாக் கலரில் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நான் வந்து இந்த அயலையில் ஸ்கின் அவுட் பண்ணியிருக்கேன். அதனால் நல்ல மிளகு நல்லா பிடிக்கும், மசாலா நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வந்து ஏதாவது இது போட்டு இலக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்படி கறக்கி தான் வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இப்படி கறக்கி கொடுத்தா மட்டும் போதும், இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். இது வந்து வெந்தயம் வறுத்து பொடிச்சது. போட்டுட்டு இப்படி கொஞ்சம் கறக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட் இருக்கட்டும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான்.